இந்த பொன்னான நாள்ல சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நம்மளோட துன்பங்கள் பறந்து போகுங்க. அதுலயும் கடன் பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் அந்த துன்பம் பறந்து போகுங்க. முதலாவது பொருள் என்ன அப்படின்னா வில்வங்க. சிவராத்திரி அன்று வில்வத்தை வாங்கி சிவபெருமானுக்கு படைக்கணுங்க. இந்த வில்வத்தை சிவனுக்கு அர்ச்சனை செய்வாங்க. இதனால கடன் பிரச்சனை அப்படின்றது தீருங்க. அது மட்டும் இல்லாம முன் ஜென்ம பாவங்கள் எல்லாம் தீருங்க. வீட்டுல சிவபெருமான் படம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த படத்திற்கு கூட வில்வ அர்ச்சனை செய்வது அப்படின்றத இன்றைய தினம் தவறாம செய்திடுங்க. அதுக்கு அடுத்ததா வாங்க வேண்டிய இன்னும் ஒரு பொருள் என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த திருநீருங்க, விபூதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது. சிவபெருமான் முழு முதற் கடவுளாக விளங்குறாருங்க. மற்ற கடவுளை போல இல்லாம உடல் முழுவதும் சாம்பலை பூசி மிகவும் எளிமையான தோற்றத்தில் காணப்படுபவர் நம்மளோட சிவன். இவர் உடம்பு முழுவதும் பூசிக்கொள்ளக்கூடிய சாம்பல் அப்படின்றது முதன்மையான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளதுங்க. அதனால திருநீர் வாங்குவது அப்படின்றத கட்டாயம் செஞ்சிடுங்க.